ஹே காய்ஸ், உங்க கனவு எப்படி நிஜமாகும்? விஷன் போர்டோட உண்மை ரகசியம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய உள்ளுக்குள்ள இருந்து மாத்த போகுது. உங்களே நீங்க எப்பயாச்சும் கண்ணாடியில பார்த்து கேட்டிருக்கீங்களா, என்னடா வாழ்க்கை இது, தினமும் காலைல எழுந்திருச்சு ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து தூங்குறது இப்படியே போயிருமா? நம்ம எப்போ அந்த ட்ரீம் காரெல்லாம் வாங்குறது? எப்போ நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு உலக சுற்றுலாலாம் போறது? எப்போ நம்ம இஷ்டப்படி நம்ம வாழறது? எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த கனவுகள் நிஜமாகுது. மத்தவங்க எல்லாரும் ச்சே அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சப்பா, நமக்கு தான் ராசியே இல்லையேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஜெயிச்சவங்க யாரும் அதிர்ஷ்டசாலி கிடையாது. அவங்க கிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கு. அதோட பேரு தான் விஷன் போர்டு. இப்போ நீங்க நினைக்கலாம், யோ ஏதோ போட்டோவை கழிச்சு ஒட்டி வச்ச உடனே ஃபெராரி கார் வந்து நிக்குமா, லூசு மாதிரி பேசாதையான்னு. ஆனா ஓப்ரா வின்ஃப்ரே, ஸ்டீவ் ஹார்வி, அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர், ஏன் நம்ம விராட் கோலி கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. இது ஏதோ மந்திரம் இல்ல, இது அறிவியல். நம்ம மூளைக்குள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RASன்னு ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டரை எப்படி ஆன் பண்றதுன்னு தெரிஞ்சா நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் 1, ஜிம் கேரி எப்படி வெறும் ஒரு காகிதத்தை வச்சு $100 மில்லியன் சம்பாதிச்சாரு. நம்பர் 2, விஷன் போர்டு எப்படி சயின்டிபிக்கா ஒர்க் ஆகுது, நம்ம பிரெயினை ஹேக் பண்ணுவோம். நம்பர் 3, நீங்க எப்படி உங்களுக்கேத்த ஒரு விஷன் போர்டை உருவாக்குறது ஸ்டெப் பை ஸ்டெப். நம்பர் 4, எல்லாரும் பண்ற தவறுகள் என்ன. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்க லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விஷன் போர்ட் பத்தி பேசும்போது ஜிம் கேரி கதையை சொல்லலன்னா இந்த வீடியோவே வேஸ்ட். 1990s டைம்ல ஜிம் கேரி யாருன்னு யாருக்கும் தெரியாது. சும்மா ஒரு சின்ன காமெடி ஆக்டர் தான். கையில காசு இல்ல, சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஹாலிவுட்ல எவனும் மதிக்கல, ரொம்ப மோசமான நிலைமை. ஆனா அவருக்கு அவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. தினமும் ராத்திரி அவர் அவரோட பழைய கார் எடுத்துக்கிட்டு ஹாலிவுட்ல இருக்க ஒரு மலை மேல போய் நிப்பாரு. அங்க நின்னுகிட்டு கீழே தெரியுற விளக்குகளை பார்த்து, நான் ஒரு பெரிய நட்சத்திரம், எல்லாரும் என் படத்தை பார்க்க காத்துட்டு இருக்காங்க, ஐ எம் எ லெஜெண்ட் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிப்பாரு. இதுக்கு பேரு கற்பனை பண்ணி பாக்குறது. ஆனா அவர் அதோட நிறுத்தல. 1990ல அவர் ஒரு காலி பேப்பர் எடுத்தாரு. அதை ஒரு பேங்க் செக் மாதிரி டிசைன் பண்ணாரு. அதுல என்ன எழுதினார் தெரியுமா? பெயர் ஜிம் கேரி, தொகை $10 மில்லியன். அப்போது பயங்கரமான காசு. காரணம் ஆக்டிங் சர்வீஸ், நடிப்புக்காக. தேதி தேங்க்ஸ்கிவிங் 1995. கரெக்டா 5 வருஷம் டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. இந்த செக்கை மடிச்சு அவரோட பர்ஸ்குள்ள வச்சுக்கிட்டாரு. இந்த செக்கு ரியலா இல்ல, பேங்க்ல கொடுத்த காசு வருமா வராது. ஆனா அவரோட மூளைக்கு அது ஒரு வழிகாட்டி. எப்பெல்லாம் பர்ஸை திறக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த செக் அவர் கண்ணில் படும். இதாண்டா நம்ம இலக்குன்னு மனசு ஃபிக்ஸ் ஆயிரும். வருடங்கள் ஓடுது. 1993, 1994 ஜிம் கேரிக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா சரியா 1995ல அவர் போட்ட அந்த டெட்லைன் நெருங்கும் போது அவருக்கு டம் அண்ட் டம்மர்னு ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துக்கு அவருக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? சரியா $10 மில்லியன். இது யதார்த்தமா நடக்கல, இதுதான் மனதின் சக்தி. ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பார்த்து அதை நம்புனா உங்க மூளை அதை அடையிறதுக்கான பாதைய தன்னால கண்டுபிடிக்கும். ஆனா ஜிம் கேரி அந்த செக்கை எழுதி வச்சுட்டு தூங்கல, அவர் உழைச்சாரு. ஆனா அந்த செக்கு தான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்த கலங்கரை விளக்கமே. சரி, ஜிம் கேரி ஒரு ஆக்டர், அவருக்கு நடந்துச்சு. வேற யாருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் தெரியும்ல, அவர் பாடி பில்டரா இருக்கும்போது அவரோட ரூம் ஃபுல்லா ரெக் பார்க் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் பாடி பில்டர் போட்டோ வச்சிருப்பாராம். அவர் அப்ப ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. ஆனா தினமும் அந்த போட்டோவை பார்த்து நான் இவரை மாதிரி தான் ஆகணும், நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, நீ ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு சாதாரண ஆள்டா, உன்னாலாம் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அர்னால்ட் மனதுல பார்த்த விஷயத்த உடம்புல கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் கலிபோர்னியா ஆகணும்னு விஷுவலைஸ் பண்ணாரா. முடிவு நடந்துச்சா இல்லையா? இன்னொரு உதாரணம் ஓப்ரா வின்ஃப்ரே, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருவர். அவங்க சின்ன வயசுல ரொம்ப வறுமையில இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு விஷன் போர்டு வச்சிருந்தாங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம், பாரக் ஒபாமா வில் பி த பிரசிடென்ட். இது எப்ப தெரியுமா? ஒபாமா யாருன்னு உலகத்துக்கே தெரியாதப்போ ஓப்ரா அந்த கனவை நம்புனாங்க. ஒபாமாவை நிறைய வாட்டி இன்டர்வியூ பண்ணாங்க. அவரோட பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட்டா இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் கடைசியில ஒபாமா பிரசிடென்ட் ஆனாரு. அப்போ ஓப்ரா சொன்னாங்க, நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்றீங்களோ அப்படிதான் அது மாறும்னு. இது வெறும் ஒரு சினிமா கதை இல்ல, இது லைஃப் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு அர்னால்ட் மாதிரி உடல் வேணுமா இல்ல ஓப்ரா மாதிரி பவர் வேணுமா? முதல்ல அதை பார்க்க கத்துக்கங்க. சரி, ஜிம் கேரிக்கு நடந்தது ஓகே, எனக்கு அது நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நடக்கும்னு நீங்களே சொல்லுவீங்க. உங்க மூளையில ஒரு பகுதி இருக்கு, அது பேரு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RAS. பெருசா இருக்குல்ல? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு வடிகட்டி மாதிரி. ஒவ்வொரு நொடியும் உங்க கண்ணு, காது, தோல் இது மூலமா கோடிக்கணக்கான தகவல்கள் மூளைக்கு போகுது.
இவ்ளோ விஷயத்தையும் உங்க மூளை கவனிச்சா மூளை ஹேங் ஆயிரும், சூடாயிடும். அதனாலதான் இந்த RAS என்ன பண்ணும் தெரியுமா? எது முக்கியமோ அதை மட்டும் உள்ள விடும், மத்ததெல்லாம் குப்பைன்னு கருதி தூக்கி போட்டுரும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு புது சிகப்பு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அது வரைக்கும் ரோட்ல அந்த காரை நீங்க பெருசா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நான் ரெட் கார் வாங்க போறேன்னு முடிவு பண்ண உடனே திடீர்னு ரோட்ல எங்க பார்த்தாலும் அதே ரெட் கார் போற மாதிரி தெரியும். என்னடா இது, ஊர்ல எல்லாம் இதே கார் வச்சிருக்காங்களே அப்படின்னு தோணும். உண்மை என்ன? அந்த காரு எப்பவுமே அங்கதான் இருந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் உங்க RAS அது முக்கியம் இல்லைன்னு மறைச்சு வச்சிருந்திருக்கு. இப்ப நீங்க இது எனக்கு முக்கியம்னு சொல்லி டிக் பண்ண உடனே RAS அது உங்க கண்ணுக்கு காட்ட ஆரம்பிக்குது. விஷன் போர்டும் இதே வேலைதான் பண்ணும். நீங்க உங்க இலக்குகளை போட்டோஸா ஒட்டி வைக்கும் போது நீங்க உங்க RASக்கு கட்டளை போடுறீங்க, எனக்கு இந்த வேலை முக்கியம், எனக்கு இந்த மாதிரி ஃபிட்னஸ் முக்கியம். ஒன்ஸ் RAS இதை நோட் பண்ணிடுச்சுன்னா உலகத்துல இருக்க வாய்ப்புகளை அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும். ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா தோணும், ஒரு நல்ல ஆளை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும். இது மாயம் இல்ல, உங்க மூளை இப்ப சக்சஸ் மோட்ல இருக்கு. அதான் RAS எஃபெக்ட். RAS பத்தி சொன்னல, இப்போ இன்னொரு படி மேல போய் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பத்தி பாப்போம். பெருசா இருக்குல்ல? சிம்பிளா சொல்றேன். முன்னாடி எல்லாம் விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம மூளை வளர்ந்து முடிச்சதும் அதை மாத்த முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா புது ஆராய்ச்சி என்ன சொல்ல தெரியுமா? நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது எந்தெந்த நியூரான்ஸ் ஒன்னா வேலை செய்யுதோ அந்த நியூரான்ஸ் எல்லாம் ஒன்னா ஒட்டிக்குமா. நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கும் போது உங்க மூளையில புதுசா இணைப்பு உருவாகும். உதாரணத்துக்கு, நீங்க நான் தோல்வியுற்றவர், எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டே இருந்தா உங்க மூளை அந்த தோல்வி இணைப்பை ஸ்ட்ராங் ஆக்கிரும். அப்புறம் நீங்க எது பண்ணாலும் தோத்துருவீங்க. அதே நேரத்துல விஷன் போர்டை பார்த்து நான் ஒரு வின்னர், என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு தினமும் நினைச்சா உங்க மூளை அந்த வெற்றி வயரிங்க ஸ்ட்ராங் ஆக்கும். உண்மையிலே உங்க மூளையோட அமைப்பே மாறிடும். இதுக்கு பேர் தான் மென்டல் ரிஹர்சல். ஒலிம்பிக் ரன்னர்ஸ் எல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடியே மனசுல ஓடி பார்த்து பயிற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்க மூளையில மோட்டார் கார்டெக்ஸ் வேலை செய்யும். உண்மையா ஓடினா எந்த தசைகள் வேலை செய்யுமோ அதே தசைகள் மனசுல ஓடும் போதும் வேலை செய்யும். அதனால விஷன் போர்டுங்கிறது சும்மா ஒரு போஸ்டர் கிடையாது, அது உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கற ட்ரைனிங் கிரவுண்ட். சரி, அறிவியல் புரிஞ்சிருச்சு. இப்ப காலத்துல இறங்கலாம். விஷன் போர்டுல 2 வகை இருக்கு. உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாப்போம். நம்பர் 1, சார்ட் பேப்பர் போர்டு, பிசிக்கல் போர்டு. இதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு சார்ட் பேப்பர் இல்ல ஒயிட் போர்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸை பிரிண்ட் எடுத்து கையில சிசர்ஸ் வச்சு வெட்டி பசை போட்டு ஒட்டுங்க. அப்படி ஒயிட் போர்டு இருந்தா அதுல டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிருங்க. அப்படி ஒட்ட பிடிக்கலனா எழுதுங்க. இந்த கைவினை பண்ணும்போதே உங்க மூளை அந்த இலக்கு கூட இணைஞ்சிரும். உற்சாகத்தோட பண்ணுவீங்க. நம்பர் 2, டிஜிட்டல் போர்டு, போன் வால்பேப்பர். நம்ம எல்லாரும் 24 மணி நேரமும் போன்ல தானே இருக்கும். அதனால கேன்வா இல்ல பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸை ஒன்னா சேர்த்துக்கோங்க. இதை உங்க போன் வால்பேப்பரா வச்சுக்கோங்க. இல்ல லேப்டாப் டெஸ்க்டாப்பா வச்சுக்கோங்க. இதுவும் உங்க மூளைய டியூன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த படங்களை போட்டோஸை நீங்க சென்ட் பண்றது? இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. சும்மா அழகான போட்டோஸ் எல்லாம் ஒட்டக்கூடாது. உங்களுக்கு மெய்சில் இருக்க வைக்கும் படங்களை தான் ஒட்டணும். ஒரு லாம்போர்கினி கார் போட்டோ ஒட்ட போறீங்களா? ஒட்டுங்க. ஆனா அந்த கார்ல நீங்க ஓட்டுறது போல ஃபீல் பண்ண முடியுமா? ஹாப்பி ஃபேமிலி வேணுமா? சிரிக்கிற முகங்களா ஒட்டுங்க. 6 பேக்ஸ் வேணுமா? நீங்க விரும்புற உடல் அமைப்பு இருக்க படத்தை ஒட்டுங்க. போட்டோஸ் மட்டும் இல்ல, வார்த்தைகளும் முக்கியம். நம்பிக்கை, வெற்றி, அமைதி, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பார்க் வர வார்த்தைகளை நடுவுல எழுதி வாங்க. சரி, இப்போ ஒரு விஷன் போர்டை எப்படி ரெடி பண்றது? சிம்பிளா 4 ஸ்டெப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, தெளிவு. என்ன வேணும்? போட்டோஸ் தேடுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னடா வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையவே 4 பகுதிகளா பிரிச்சுக்கோங்க. நம்பர் 1, தொழில் அண்ட் செல்வம். என்ன வேலை, எவ்வளோ சம்பளம்? எக்ஸாம்பிள் மாசம் 1 லட்சம். நம்பர் 2, உடல் நலம். உங்க உடம்பு எப்படி இருக்கணும்? நம்பர் 3, உறவுகள். உங்க குடும்பம், நண்பர்கள், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்பர் 4, பயணம். எங்க சுத்தி பார்க்கணும்? பாரிஸா, மால்தீவ்ஸா? ஸ்டெப் நம்பர் 2, சேகரிப்பு. கூகுள், பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், எங்க வேணா தேடுங்க. உங்க மனசை தொடும் போட்டோஸை மட்டும் தேர்ந்தெடுங்க. ஒரு வீட்டோட புகைப்படத்தை பார்த்தா இந்த மாதிரி ஒரு வீடு தான் நான் கட்ட போறேன்னு தோணணும். ஒரு ஆஃபீஸ் புகைப்படத்தை பார்த்தா அதுல நீங்க சேர்ல உட்காந்து சைன் போடுற மாதிரி தோணணும். ஸ்டெப் நம்பர் 3, அமைப்பு. இப்ப இந்த புகைப்படங்களை போர்டுல ஒட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுங்க. நடுவுல உங்களோட ஒரு மாசான போட்டோவை கூட ஒட்டலாம். சுற்றிலும் உங்க கனவுகள். பார்த்தாலே குப்பை மாதிரி இல்லாம அழகா இருக்கணும். பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப் தரணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, வைக்கும் இடம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விஷன் போர்ட் செஞ்சு முடிச்சுட்டு கபோர்ட்குள்ள வச்சு பூட்டிட்டா ஒன்னும் நடக்காது. அதை நீங்க தினமும் பாக்குற ஒரு இடத்துல வைக்கணும். பெட்ரூம்ல கண்ணாடி முன்னாடி, உங்க வேலை செய்யும் டேபிள் முன்னாடி, மொபைல் வால்பேப்பர். காலையில எழுந்த உடனேயும் இரவு தூங்கும் முன்பும் ஒரு 2 நிமிஷம் அந்த போர்டை பாருங்க. வெறும் பார்க்க கூடாது, அதை உணரணும். அந்த கார்ல இப்பவே போற மாதிரி உணருங்க. அந்த வீட்டுல இப்பவே வாழற மாதிரி யோசிச்சு உணர்ந்து பாருங்க. இந்த உணர்வு தான் உங்க RASக்கு தேவையான எரிபொருள். விஷன் போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா? அந்த டெக்னிக் தான் 3-3-3 மெத்தட். இதை நீங்க விஷன் போர்ட் கூட சேர்ந்து பண்ணணும். தினமும் காலையில எழுந்த உடனே ஒரு நோட் எடுத்து நம்பர் 1, 3 இலக்குகளை எழுதுங்க. எக்ஸாம்பிள், புது வேலை, புது வீடு, ஆரோக்கியம். நம்பர் 2, 3 செயல்கள், அதை எழுதுங்க. இந்த கோல்ஸ் அடைய இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸாம்பிள், ரெஸ்யூமே அனுப்புவேன், ஜிம் போவேன்.
நம்பர் 3, நன்றிகள் எழுதுங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு தோணி இருக்கோ அதை பத்தி எழுதுங்க. உதாரணம், இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும், சோ நன்றி. இதுல அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அதான் கேம் சேஞ்சரே. எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்லன்னு அலப்பாயறத விட எனக்கு இது இருக்குன்னு சந்தோஷப்பட்டா உங்க மூளை பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு மாறும். பாசிட்டிவா இருக்க ஆட்களுக்கு தான் நல்ல யோசனைகள் வரும். டென்ஷனா இருக்கிற ஆட்களுக்கு யோசனைகள் வராது. அதனால விஷன் போர்ட் பக்கத்துல ஒரு நன்றி குறிப்பை ஒட்டி வைங்க. அது உங்க எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். நிறைய பேரு விஷன் போர்ட்ல தோல்வி அடைகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க போட்டோஸ் ஒட்டி வச்சுட்டு பிரபஞ்சம் பார்த்துக்கும் நம்ம தூங்கலான்னு படுத்துருவாங்க. சும்மா உட்காந்தா எப்படி நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஸ்டீவ் ஹார்வி, ஃபேமஸான டிவி ஹோஸ்ட், ஒரு வாட்டி சொன்னாரு, விஷன் போர்டுங்கிறது ஒரு மெனு கார்டு மாதிரி. ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை பார்த்தா மட்டும் போதுமா? சாப்பாடு வந்துருமா? வராது. நீங்க ஆர்டர் பண்ணணும், அதுக்கான காசை கட்டணும். வாழ்க்கையிலயும் அப்படிதான். விஷன் போர்டு உங்களுக்கு எங்க போகணும்னு காட்டுற வழிகாட்டி. ஆனா அந்த இடத்துக்கு போகக்கூடிய காரை ஓட்ட வேண்டியது நீங்க தான். 6 பேக் வேணும்னு ஒட்டியிருந்தா காலையில எழுந்து ஜிம்முக்கு போய் தண்டால் எடுக்கணும். செல்வம் வேணும்னு ஒட்டியிருந்தா புதுசா ஏதாவது திறமையை வளர்த்துக்கணும், இல்ல கத்துக்கணும். ஆனா விஷன் போர்டு இருந்தா இந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு சலுப்பு தட்டாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த உழைப்பை போடுறது அந்த பெரிய வீட்டுக்காக, அந்த காருக்காக, இது எல்லாமே செய்யறது எனக்காக. இந்த நோக்கம் உங்களை தினமும் தள்ளிக்கிட்டே இருக்கும். செயலில்லாத கனவு வெறும் ஆசைதான். அதனால விஷன் போர்டோட உங்களோட உழைப்பும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். மக்களே, இந்த உலகம் நமக்கு கெட்ட செய்திகளை தான் அதிகம் தருது. டிவி ஆன் பண்ணா பிரச்சனை, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா பொறாம. இந்த நெகட்டிவ் உலகத்துல நமக்கு நாமளே கொடுத்துக்கிற ஒரு பாசிட்டிவ் கிஃப்ட் தான் இந்த விஷன் போர்டு. நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே ஒரு சின்ன வேலை செய்யுங்க. உங்க போன்ல இருக்க கேலரிக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 விஷயம், அது ஒரு பைக்கா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணுங்க. அதை உங்க வால்பேப்பரா வைங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வரும். இது எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். உங்கள எவ்வளவு பேரு விஷன் போர்டு உருவாக்க போறீங்க, இல்ல ஏற்கனவே கிரியேட் பண்ணி ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கனவுகள் எல்லாம் நிஜமா மாற என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.